இப்போ வந்து இவ்வளவு பெரிய நியூஸா பரவிக்கிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த நம்மள மாதிரி ஆட்கள் தான் என்னத்தையாவது எடுத்து போட்டு விட்டு. இல்ல இந்த கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட்டணியா? கூட்டணி அந்த இதுவா? கூட்டணி இல்ல. ரஜினி கமல் ப்ரொடக்ஷன்ல சுந்தர் சி டைரக்ஷன்ல. ம். ஏன்னா ரொம்ப நாளாவே கமல் அவர்களுடைய பேனர்ல வந்து ரஜினி படம் பண்ணணுங்கிறது கமல் அவர்களுடைய கோரிக்கை, ஆசை. இவருக்குமே சுந்தர் சி டைரக்ஷன்ல பண்ணணுங்கிறது ஒரு விதமான ஆசை. ஒரு விதமான சரி ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ற மாதிரி தான் ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இல்ல அது இருக்கு. அது இருக்கு. இல்ல அந்த அப்டேட் தான் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் தான் டக்குன்னு இந்த அப்டேட் கொடுத்தாங்க. ரஜினி அவர்கள் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அதை பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு வந்து ஒருவேளை இவர் ப்ரொடக்ஷன்ல பண்றாரு ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனா அதுலயுமே அவர் தெளிவுபடுத்திட்டாரு, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நடிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற படம் மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த டைரக்டரோட லிஸ்ட் எல்லாம் தெரியும்ல, லோகேஷ் கனகராஜ் பண்றதா இருந்துச்சு, அப்புறம் நெல்சன் பண்றதா இருந்துச்சு. இப்போ வந்து அதே சிமிலாரிட்டி தான் இப்போ இங்கேயும் வந்திருக்கு. சுந்தரிசி போயிட்டாரு. இப்போ இதுல எந்த டைரக்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு.